இப்ப நம்ம வாக்கியா சூரா ஓதணும். முதல் அறிவுரை உங்களுக்கு. கடைசி ஆயத்து என்னது? சுப்ஹானல்லாஹ் ஃபஸப்பிஹ். என்ன மீனிங்? உமது இறைவனை தஸ்பீஹ் செய். எப்படிப்பட்ட இறைவன்? அல் அதீம், மிகப்பெரிய கண்ணியம் நிறைந்த மகத்துவமிக்க இறைவனை தஸ்பீஹ் செய் என்று அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான்? ஆர்டர். தஸ்பீஹ் செய்யனா என்னது? சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லுங்க. என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்றோம். நம்ம தொழுகையில ருக்குல என்ன சொல்லுவோம்? இந்த வசனத்துக்கு அமல் தான். சஜ்ஜதால என்ன சொல்லுவோம்? சுப்ஹானல்லாஹ். நீ சொல்லும் போதே அவ்வளோ உற்சாகம் வருது. ஏன்? அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், அந்த வார்த்தையினுடைய ஆழம் ரொம்ப பெருசு. நம்ம சர்வ சாதாரணமாக சொல்றோம். ஆனா அல்லாஹ்விடத்திலே அது என்னது? ரொம்ப பெருசு. தூங்கிட்டே சொல்றோம், சோம்பல்தனமா சொல்றோம். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். என்ன செய்யணும்? தூங்கிட்டே சொல்றோம், சோம்பல்தனமா சொல்றோம். அல்லாஹ் தஆலா அதுக்கு நன்மை கொடுத்துறோம். அப்ப எப்படிப்பட்ட ரப்பு நம்ம கிடைச்சிருக்கோம்? தூங்கிட்டே சொல்றோம், அல்லது நேரம் இழுக்குத. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா கஞ்சனா அப்படியாவது சொன்னானே என்று அல்லாஹ் என்ன செஞ்சிடறான்? நன்மையை. நம்ம யோசிக்கணும், நாம் சொல்லக்கூடிய சுப்ஹானல்லாஹ் எந்த லெவல்ல இருக்கு. நம்மை நாம் பரிசோதனை செய்து கொண்டே இருக்கும். நீங்க அந்த ஸ்டேஜுக்கு இப்ப வந்துட்டீங்க. என்ன ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க? பரிசோதனை செய்யக்கூடிய ஸ்டேஜுக்கு நீங்க வந்துட்டீங்க. இல்லாட்டி உங்கள்ட்ட இந்த மாதிரி பேசக்கூடிய அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். விளங்குச்சா? அப்ப அந்த கேட்ச் பண்ணிங்க. ஒவ்வொரு நாள் நீங்க வாக்கியா ஓதினீங்க, ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அதீம் சொன்னதுமே இந்த பயான் வரணும் சிந்தனைக்கு. அதுக்காக வேண்டியாவது ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லிடும். புரியுதா? கடமைக்கு சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம கடமைக்கு சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிடுறான்? நன்மையை கொடுத்துடுறான். தூங்கிட்டு சொன்னாலும் சரி, சிரிச்சுக்கிட்டு சொன்னாலும் சரி, வெடச்சுக்கிட்டே சொல்றோம் போ. ஆனா அல்லாஹ் கஞ்சனா? சின்ன புள்ள தானே, அவங்க உஸ்தாத் திருத்தி கொடுத்துருவாங்க, நம்ம நன்மை கொடுத்துருவோம். அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்? திருத்தி கொடுப்பதற்கும் ஒரு உஸ்தாத் அல்லாஹ் ஏற்படுத்திடுவான். அதே நேரத்தில் அல்லாஹ் கோச்சுக்கவும் மாட்டான், நன்மையும். ஆனால் உண்மையான சுப்ஹானல்லாஹ் எப்ப? மாத்த 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 என்ன சுப்ஹானல்லாஹ் சொல்லக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துருவான். உள்ளம் சார்ந்த சுப்ஹானல்லாஹ், உணர்வு சார்ந்த சுப்ஹானல்லாஹ். அந்த சுப்ஹானல்லாஹ்வுடைய மகிமை ரொம்ப பெருசு. அப்பதான் தெரியும் சுப்ஹானல்லாஹ் அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் தூயவன் என்று அர்த்தம். அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகிறேன். அப்ப அல்லாஹ் அசுத்தமா இருந்தாலும் அல்லாஹ் நம்மையா தூய்மைப்படுத்துறோம். நம்மதான் அல்லாஹ் பள்ளிவாசல் கூட்டுற மாதிரி கூட்டா முட்டா பள்ளிவாசல் தூசியாயிருது. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லாட்டி அல்லாஹ் தஆலா அசுத்தமாயிரானப்பா. நவுது பில்லாஹ். நம்ம அல்லாஹ் மேல தவறான எண்ணங்கள் வச்சிருக்கோம், அதுக்குத்தான் சுப்ஹானல்லாஹ்.
புரியுதா? நம்ம துவா அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டானு என்று அல்லாஹ்வால் ஒரு வருத்தம் வந்திருக்கும். அல்லது என்னடா இது நம்மள எல்லாம் கேலி பண்றாங்கல்ல, கிண்டல் பண்றாங்கல்ல, பாட வர மாட்டுது, இதுக்கெல்லாம் அல்லாஹ் தானே காரணம் சொல்லி தவறான முறையில் அல்லாஹ் மேல ஒரு அதிருப்தி வந்திருக்கும். எல்லா கேள்விக்கும் பதில் தான் சுப்ஹானல்லாஹ். புரியுதா? உங்களுக்கு உயர்வான விஷயம் சொல்லுது. ஆனா 2-3 பசங்க இல்ல, அது ஒரு வருத்தம். அவங்களும் கேட்டா பயனுள்ளதா இருக்கும்ல. என்ன சொல்லிட்டு இருந்தோம்? என்ன பாயிண்ட நிப்பாட்டணும்? உணர்வாக சொல்லக்கூடிய அல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பான். அதற்கு என்ன கூலி? சும்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னா நன்மைன்னு சொன்னீங்க, படிச்சுக்கிட்டே சொல்றோம், தூங்கிட்டே சொல்றோம், சோம்பல்தனமா சொல்றோம், அல்லாஹ் கோவப்படாம சரி இந்த அடியான்னு சொல்லிட்டான். இவங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த உஸ்தாத் அவங்களுக்கு திருத்தி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா பெருந்தன்மையா கஞ்சத்தனம் இல்லாம என்ன பண்ணுவான்? நன்மையை அள்ளி கொடுத்துருவான். ஒரு காலம் ஒரு நேரம் வரும், அவர் உஸ்தாதுடைய பேச்சு அப்படி கேட்டுக்கிட்டே மாத்திக்கிட்டே வந்தாருன்னா அவர் எப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவாரு? சுப்ஹானல்லாஹ் உணர்வாக. இப்ப நீங்க இந்த துவா ஓதுனீங்கல்ல, அல்லாஹும்ம ஜஅலில் குர்ஆன ரபியா கல்பி, கடைசியில ஓதுனீங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க இந்த வார்த்தை. சுப்ஹானல்லாஹ். குர்ஆனை என்னுடைய உள்ளத்திற்கு வசந்த காலமா ஆக்கி கொடு. என்ன குர்ஆனை ஓதுறோமோ, இப்ப பாடமா தானே ஓதுறோம், குர்ஆனை பாடமாக ஓதுனா பாடமா தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய கலாமாக பார்க்கும் போதுதான் என்னவா வருவது? உள்ளத்துக்கு ஈர்ப்பா இருக்கும். ஒரு சினிமா பாட்டை கேட்கிறீங்க, என்ன ஈர்ப்பு வருது? ஒட்டுமொத்த உடலுமே காதா மாறுதா இல்லையா? இப்படிதானப்பா? அப்படி இன்ட்ரெஸ்டா ஒட்டுமொத்த பாடி என்னவா மாறிடுது? காதா மாறி கேட்டுட்டு இருக்கு. பக்கத்துல தாரா, கொஞ்சம் பாறேன், கொஞ்சம் பாடுறாங்க, சும்மா இருப்பா, எவ்வளவு முக்கியமான வேலை, பாட்டு பார்த்துட்டு உட்காந்து கூப்பிட்டு இருக்க, எரிச்சல் வருமா வராதா? இன்னும் குறைச்சல் கொடுத்துட்டே இருந்தாலும் போட்டேனா ஒண்ணு. இந்த பக்கம் இன்னொருத்தன், ஏன்ல சும்மா இருக்க மாட்டீங்க, இன்ட்ரெஸ்டா ஒரு பாட்டு பார்க்க விட மாட்டீங்க நீங்க, தொண்ணு சொல்லிக்கிட்டு தொழுகமா பேசு போ. எப்படி தொழு பல்லேசு வேணும்லப்பா, அப்ப பேசு. துவா கேட்பன்ல, அவர் 5 நிமிஷம் துவா உதவார்லப்பா, அப்ப நீ சொல்லு. இப்ப எப்படிப்பட்ட ஒரு விஷயம் இங்க ஓடிட்டு இருக்கு, நீ என்னன்னா உட்காந்துக்கிட்டு? ஏன் ஒட்டுமொத்த உடல் என்னவா மாறிடுச்சு? காதா மாறிடுச்சு. அப்படித்தானே? அதே மாதிரி இந்த சுப்ஹானல்லாஹ் சொல்லும் போது ஒட்டுமொத்த உடலும் இறைவன் மேல் உள்ள அன்பா மாறும், காதலா மாறும். இப்படிப்பட்ட சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் சொல்ல வாய்ப்பு கொடுக்கும். அந்த வாழ்க்கை ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. அதற்கு உள்ள நுழைவதற்கான ஒரு என்ட்ரி அல்லாஹ் கொடுத்திருக்கான் நமக்கு. அதை பயன்படுத்தும் போதுதான் நமக்கு அல்லாஹ் ஒவ்வொரு மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பான். இப்ப உங்களுடைய பேரண்ட்ஸ் நம்மள்ட்ட இப்போ ஒப்படைக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியா சொன்னாங்க. இதுக்கு முன்பு அப்படி சொன்னாங்களா? சொல்லுங்கப்பா. போன லீவ்ல விட்டு போனாங்க, அந்த லீவ்ல சொன்ன ரிசல்ட்டுக்கும் இந்த லீவ்ல சொன்ன ரிசல்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்க? வித்தியாசம் இல்லையா? அப்ப யார் ஏற்படுத்திய மாற்றம் இது? அல்லாஹ் தானே. எங்கு வந்ததால் அல்லாஹ் அந்த மாற்றத்தை கொடுத்தான்? மதரசாவுக்கு வந்ததால். நீங்க கெட்டு போங்கன்னு சொல்லி கொடுக்கப்படுதா?
அல்லது முட்டாளா போங்கன்னு சொல்லி கொடுக்கப்படுதா? அந்த லீவுக்கு முன்புள்ள லீவு எடுங்க. அப்ப புது பிள்ளைங்க அவங்களோட நிலை எப்படி இருக்கும்? பழைய பிள்ளைங்களும் பக்குவப்படல, அவங்க பேரண்ட்ஸுங்க வருத்தப்பட தானே செஞ்சாங்க. ஆனா இந்த லீவுல பெருவாரியான பேரண்ட்ஸுங்க என்ன செஞ்சாங்க? ரொம்ப சந்தோஷப்பட்டு. அப்ப எது மாத்துச்சு? இந்த மதசாக்கு வந்த பரக்கத்துல இந்த மதசா உங்களை மாத்திக்கிட்டே இருக்கு. உங்களை அறியாம எப்படி உங்களை அறியாம நீங்க வளர்ந்துகிட்டே இருக்கீங்களா இல்லையா? உங்க அறியாம உடம்பு போட்டுட்டே இருக்கா இல்லையா? உங்களை அறியாம முடி வளர்ந்துகிட்டே இருக்கா இல்லையா? அந்த மாதிரி உங்களை அறியாம மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். சொல் பேச்சு கேட்டு நடந்த அந்த மாற்றம் வரும். துரோகம் செய்தோம் என்று சொன்னா, முனாஃபிக்தன வேலையை பார்த்தோம் என்று சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தெரியாது. முடி வளரக்கூடியது நமக்கு தெரியுதாப்பா? தலைமுடி இப்ப வெட்டிட்டோம், ஒரு 2 மாசத்துக்கு பிறகு பார்க்கும் போது தானே அதோட ரிசல்ட் தெரியுது. 1 மாசத்துக்கு பிறகுதான் இந்த ரிசல்ட் தெரியுது. எடுத்ததுமே சொல்ல முடியுமா? அந்த மாதிரி உஸ்தாதோடைய பார்வையில கண்காணிப்புல இருந்துகிட்டே இருக்கும் போது ரிசல்ட் எப்ப தெரியும்? பின்னால இந்த ஊருக்கு போகும்போது தெரியும். இன்னும் நீங்க பெரியால ஆக தெரியும். சொல் பேச்சு கேட்காம அல்லது உஸ்தாத் இல்லாத நேரத்துல, அசரத் இல்லாத நேரத்துல நம் வேலையை காட்டினோம் என்று சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள தாக்கம் வந்துகிட்டே இருக்கும். எதுக்கு சொல்லி காட்டுகிறேன் என்று சொன்னா, அல்லாஹ் தஆலா நம்மை பக்குவப்படுத்த, நம்மை சீராக சிறப்பாக செழிப்பாக இந்த உலகிலேயும் மறு உலகிலேயும் வாழ்வதற்கு ஒரு வழிவகை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அல்லாஹ்க்கு ரொம்ப நன்றி செலுத்தும். புரியுதா? அல்லாஹ்க்கு என்ன செய்யணும்? அப்ப அல்லாஹ் தஆலா எதுக்காக இந்த பேச்செல்லாம் வந்துச்சு? சுபஹானல்லாஹ் விஷயம் சொல்லி காட்டணும். சுபஹானல்லாஹ்ல எவ்வளவு விஷயம் இருக்கா? சுபஹானல்லாஹ்ல எவ்வளவு விஷயம் இருக்கு. நாவுக்கு கஷ்டமா இது? சுபஹானல்லாஹ் கஷ்டமான வார்த்தையா? நஷ்டமான வார்த்தையா? இஷ்டமான வார்த்தையா? ஏன் அல்லாஹ்வுக்கு இஷ்டமான வார்த்தை? நஷ்டமான வார்த்தை யாரோ சொல்றீங்களா? கஷ்டமா? ஆனா அல்லாஹ்வுக்கு அந்த வார்த்தை என்னது? இஷ்டம். இந்த வார்த்தை யார் சொல்கிறார்களோ அல்லாஹ் அந்த அடியானை ரொம்ப நேசிக்க. ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி, லேசான 2 வாக்கியம், லேசான ரொம்ப லேசான 2 வாக்கியம், அது நாவால் முழுவது மிக லேசான 2 வார்த்தை, ஆனா மீசான் தராசுல ரொம்ப கனமானதான். ஹபீபத்தானி இல்ல ரஹ்மான், அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சமானதான். 2 சென்டென்ஸ். எப்படி சொல்லுங்க? எப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? நாவுக்கு சொல்ல லேசானது, நன்மையினுடைய தீமை அந்த தராசு இருக்குல்ல, அந்த மீசான் தராசுல ரொம்ப கனமானது, அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது. என்ன வார்த்தை? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். புரியுதா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். யாரெல்லாம் இந்த வார்த்தையை சொல்றாங்களோ அந்த அடியார்களை அல்லாஹ் என்ன செய்யறான்? நேசிக்கிறான். அதுல ஒரு சுருக்கமான வார்த்தை தான் சுப்ஹானல்லாஹ்.
சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இதை பற்றி பிடிச்சுக்கலாமா? பாருங்க, மோதிரமாய் கையில மாட்டி விட்டுக்கிறது. இப்படி எத்தனை பாயிண்ட் இருக்கு? எத்தனை இருக்கு? ம் 10,200 இந்த தஸ்பீஹ் தான் ஓதிட்டே இருக்கு. இதுக்காக உங்கள்ட்ட காட்டுறேன். இது சொல்லுங்க, நீங்களும் ஓதணுங்க. முந்தி உங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்த, இப்ப வாங்கி கொடுக்காம ஐடியா இல்லை, நீங்களா வாங்க. முந்தி நிறைய எல்லாத்துக்கும் கொடுத்தோம்ல. செல்போன் வைக்கிறது எனக்கு பெருமையா தெரியுது, அப்படித்தானே? அதுல ஐபோன் வச்சா இவர் பெரிய அறிவாளியா, ரிச்சா வாழ்றாரா. அப்படி 1 லட்ச ரூபா போன் அப்படி அது தெரியல. அப்படி பின்ன அந்த ஆப்பிள் அந்த லோகோ இருக்குல்ல, அப்படி தெரிஞ்சா பெரிய ஒரு உலக சாதனை படைச்சிட்டாரு அவர். இதை மாட்டிட்டு போனா ரொம்ப சீன் போடுறான். எது பெரிய ஏதோ அப்படி. நீ என்னவா நினைச்சுக்கோ, கலந்தா இல்லையா? நன்மையான காரியங்களை சில நேரங்கள்ல ஆர்வம் மூட்டுவதற்காக வேண்டி இப்படிலாம் பண்ணலாம். துவால அழுது கேட்கணும். துவா கேட்கிறோம்ல, என்ன செய்யணுமா? அழுது கேட்கணும். அழுக வராட்டி அழுகிற மாதிரி நடிக்கணும். சொன்னது யாரு? சொல்லுங்க பாரு. எப்படி நடிக்கும்படி சொன்னது யாரு? சொல்லுங்க. இருக்கு நடிக்க வந்துச்சு. ஏன்? அந்த நடிப்பு உன்னை மாத்தும். துவால துளிகளை கிடையாது. துளிகள் நடிக்க முடியுமா? இந்த 4 ரக்காத் தொழுகை நடந்துட்டு இருக்கு. நம்ம ராஜா 4ஆம் ரக்காத்துக்கு வராப்புல. அப்ப நான் வரேன், ஐயோ அஜித் ஏன் கேட்பாங்களே, கடைசி ரக்காத்துல வந்திருக்கோம், யாரும் பார்க்கல. அது 4ஆம் ரக்காத்தை கன்ஃபார்ம் பண்ணி சலாம் கொடுத்துட்டு அப்படி துவா. எத்தனை ரக்காத் தொழுகாம எவன் பாக்குறான், பாத்துக்கலாம் ஆமீன். அப்பா யோசனைக்கு வருது, அஜித் வர துவால வேற நடிக்க சொல்லியிருக்காங்களா, ஆமீன். அப்படி வந்து எத்தனை ரக்காத்து, இன்னும் எத்தனை ரக்காத் எடுத்து தொழுவணும். அப்படி லைட் பார்த்துக்கிட்டு ஆமீன் பார்த்துக்கிட்டு ஆமீன் 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 அப்படி துவால நடிக்கலாம், எதுல நடிக்கக்கூடாது? ரொம்ப தப்பு. தலைஞ்சா அப்ப துவால என்ன செய்யலாம்? நடிக்கணும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளை மாற்றும். அந்த மாதிரி தஸ்பீஹ் விஷயத்தில் ஆர்வப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க வாங்கி ஓதுங்க, வீட்டுல சொல்லுங்க. மோதிர மாதிரி என்ன செஞ்சுக்கணும்? கையில மாட்டி விட்டுக்கணும். இப்படி விளையாடும் போது, நடக்கும் போது, உட்காரும் போது, தூங்கும் போது, சாப்பிடும் போது, சும்மா இருக்கும் போது பேசிட்டே இருப்பீங்க. ஒரு அமுக்கு சுபானல்ல உள்ள ஓடட்டுமே, நன்மை இல்லையா? தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, என்னடா எப்ப பார்த்தாலும் சொன்னாலும் பரவாயில்ல, லூசா நீ அப்படி சொன்னாலும் தப்பு ஒண்ணும் கிடையாது. அவன் செல்போன்ல லூசா இருக்கான், நம்ம இதுல லூசா இருப்போம். தஸ்பீஹ் நான் தஸ்பீஹ் லூசுப்பா, போப்பா. நீ செல்போன் லூசு மாதிரி, நான் என்னது தப்பு ஒண்ணு. இதுதான் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்கு. பெரும்பெரும் தத்துவங்கள்லாம் இப்ப வேண்டாம். இப்ப மக்களுடைய உள்ளத்துக்கு எது வேணும்? மருந்து வேணும். மருந்து இல்லாம தவிக்கிறான். எக்கச்சக்கமான பணங்கள் சேர்த்துட்டாங்க, நல்ல ரிச் வாழ்க்கை வாழ்றாங்க. ஆனா உள்ள எப்படி இருக்கு? இறுகி போய் நிம்மதியை தேடி எங்கெல்லாமோ சுத்துறான்.
அந்த நிம்மதி எல்லாம் இவனுக்கு காணல் நீர் மாதிரி இருக்கு, உண்மையான நிம்மதி இல்லை. وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லுங்க. وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. என்னை நினைவு கூறுவதை விட்டும் யார் புறக்கணித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கு. அல்லாஹ்வுடைய நினைவுடன் எப்பொழுது என்ன செய்யணும்? இருந்துகிட்டே இருக்கும். மறந்துட்டோமா அதுக்கு பரிகாரம் தான் திரும்ப நினைவு கூடுவது, அதுக்கு பரிகாரம். இவ்வளவு நேரம் அல்லாஹ் மறந்துட்டோமே, பரவாயில்ல, அதுக்கு கஃபாரா மருந்து என்னது எடுத்து சொல்கிறது. விளங்குச்சா? அப்ப ஒட்டுமொத்த நேரங்களையும் காலங்களையும் எதில் செலவு செய்யணும்? படிக்கிற நேரம் போக, படுக்கிற நேரம் போக, குர்ஆன் ஓதுற நேரம் போக, மற்ற பாடங்கள் நேரம் போக உள்ள நேரங்களில் என்ன செய்து கொள்ளணும்? இந்த வார்த்தை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இப்படி ஓதணும் என்று சொன்னா அல்லாஹ் நம்ம மேல ரொம்ப 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 பிரியமாயிரும். ஒரு ஹதீஸ் சொன்னா இல்லையா? இப்ப என்ன ஹதீஸ் சொன்னோம்? நாவுக்கு லேசானது, மீசான் தராசுல கனமானது, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானல்லாஹ். என்ன வார்த்தை? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. பற்றி பிடிச்சு வச்சுக்கணும். மனசு வருத்த வருதா தஸ்பீஹுக்கு நேரத்தை ஒதுக்கணும். ஸலவாத் அது இருக்கு, அது ஒரு இன்னொரு சொல். அதே மாதிரி செய்த தவறுகளை எண்ணணும், அதை பத்தி இன்னொரு சொல்லணும். இப்போ உங்கள் மனதில் பதிய வைப்பது என்ன விஷயம்? எனக்கு வாக்கிய ஓதுறோம், கடைசி ஆயத்து என்னது? என்ன அர்த்தம் சொன்னோம்? ஃபஸப்பிஹ், தஸ்பீஹ் ஓதுங்க. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அஸீம். அதானே வருது, ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அஸீம். உம் இறைவனின் திருப்பெயரை தஸ்பீஹ் ஓதுங்க, தஸ்பீஹ் செய்யுங்க. எப்படிப்பட்ட இறைவன்? அல் அஸீம், மகத்துவமிக்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நீ தூயவன் ரப்பே, நீ மகத்துவமிக்கவன் ரப்பே மனசுல நினைச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் நம்மை தூய்மைப்படுத்திக்கிட்டே இருப்பான். நம்ம மடமைய அல்லாஹ் தஆலா நீக்கிட்டு அறிவை கொடுத்துக்கிட்டே இருப்பான், கல்வியை கொடுத்துக்கிட்டே இருப்பான். சொல்லக்கூடிய மாடலேஷனும் சொல்லக்கூடிய விதங்கள் தான். அப்ப தூங்கிட்டே சோம்பல்தனமா சொன்னா என்ன கிடைக்கும்? அல்லாஹ் கஞ்சங்கரை என்ன பண்ணிடுவான்? நன்மை கொடுத்துருவான். ஆனா இதுல அப்டேட் ஆயிட்டே இருக்கும்போது அல்லாஹ் ஒரு நேரத்துல ஒரு காலத்துல உணர்வாக சொல்லக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான். அப்ப கூலி என்ன? யார் சொல்லு? சொல்லுமா? நினைக்க முடியாத அளவுல அல்லாஹ் உதவி செய்வான். இது ஒரு பதில். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல பதில் தான், அழகான பதில். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வே கூலியா வந்துடும் நமக்கு. நெருக்கம். தாகா சொன்ன பதில் தான் பரிபூர்ணமான பதில். என்ன பதில்? அல்லாஹ்வே கூலியா வந்துருவான். இந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்ற பாருங்களேன். இப்ப நம்ம ஷாஜஹான் வந்து 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டார். முதலமைச்சர் காதுக்கு போகுது நியூஸ். சரி, அந்த பையனுக்கு ஒரு 10 CA கொடுத்துருங்க. 10 CA $10 கோடி கொடுத்துருங்க.
இவங்க சொல்றார். அவ்வளவு பெரிய மார்க் எடுத்துட்டார். +2 எத்தனை மார்க்? ஃபுல் மார்க் எத்தனைப்பா? 600க்கு 600. தமிழ்நாட்டில் யார் எடுக்காத ஒரு மார்க் எடுத்துட்டார். 599 ஒருத்தர், அதான் ஹையஸ்டா அப்படி இருக்க வச்சுக்கங்களேன். இவரு 600க்கு 600 அப்படி மார்க். முதலமைச்சர் அப்படி ஷாக் ஆகி, இந்த ஒரு பையன் பாவச்சத்திரத்திலே இருக்கான், இங்க படிச்சுட்டு இருக்கானா, பரவாயில்லையே. சரி, ஒரு 10C அரசாங்க சார்பா அக்கௌண்ட் காசு வந்துருச்சு. இது எப்படி இருக்கு? முதலமைச்சரே நம்ம ஷாஜஹான் வீட்டுக்கு வந்துடுறாரு. இது எப்படி இருக்கு? ரெண்டு எது பெஸ்ட்? ஏன் 10Cனா 10 கோடினா 10 கோடில நிக்கும். முதலமைச்சரே வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னும் எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும் தானே அர்த்தங்க. 10C என்பது பெருசுதான். ஆனா முதலமைச்சர் வீட்டுக்கு வந்து என்னென்ன தேவைகள் என்று எல்லாத்தையும் கேட்டுட்டு போயிடுவார்ல, லைஃப் லாங்ல. இது எப்படி இருக்கு? அந்த மாதிரி நாம் சொல்லக்கூடிய சுபஹான் அல்லாஹ் சோமல்தனமா சிரிச்சுக்கிட்டு விரைச்சுக்கிட்டு நெக்கல் பண்ணிக்கிட்டு அல்லாஹ் வந்து இறக்கப்பட்டு சரி சின்ன பையன் அப்படின்னு சொல்லி நன்மையை கொடுத்துருவான். ஆனா அல்லாஹ் கிடைப்பானா? கொஞ்சம் மாறி வரட்டும், அப்டேட் ஆயிட்டு வரட்டும், அல்லாஹ் அவகாசம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவங்க உஸ்தாது மூலமா அல்லாஹால, அவங்க அசரத்தின் மூலமா அல்லாஹால சொல்ல வச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ சொன்னமே கொஞ்சம் அப்டேட் ஆகும்டா. அப்ப அப்படியே மாத்திக்கிட்டே வந்து உணர்வா சொல்லும் போது அல்லாவே என்ன வந்துருவான். அது அந்த வாழ்க்கை எப்படி? அந்த வாழ்க்கை தான் நம்ம வாழும். ஈமான் கொண்ட மக்களுக்கான வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கை தான். அல்லாஹ்வினுடைய நன்மையை சார்ந்த வாழணும், அல்லாஹ்வை சார்ந்த வாழணும். புரியுதா? முஸம்மில் சூரா ஓதுங்க. யா அய்யுகல் உம் இறைவன் நினைவு கூறும். ஒத்தபத்தல் இலேஹி, அவனை சார்ந்தே இருங்க. யாரு சார்ந்தே இருக்கணுமா? அப்ப இறைவனை நினைவு கூறுதல் என்பது ஒண்ணு, அல்லாஹ்வை சார்ந்தே இருக்கிறது. ஒவ்வொரு முஃமினும் எந்த வாழ்க்கையை நோக்கி தான் போகணும்? ஓதுற பிள்ளைகள் மட்டும் கிடையாது. என்னைக்கு ஒருவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி முஸ்லிம் ஆகிவிட்டாரோ, அந்த வினாடியில இருந்து அவருடைய வாழ்க்கை எதை சார்ந்து இருக்கணும்? அப்ப ஆலிம்கள் ஓதுற பிள்ளைங்க கடமை என்ன? இவங்களும் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கணும், அல்லாஹ்வை சார்ந்து இருக்கும்படி ஏவணும். எப்படி ஏவணும்? அங்கதானே போயிட்டு வந்தோம். என் பின்னால அம்மா வந்தாங்க பாத்தியா, முடிஞ்சிச்சு. அந்த அம்மா வந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸரத், உங்கள்ட்ட ஒரு செய்தி சொல்லணும்னு தோணுது, ஒரு விஷயத்தை சொல்லி துவா செய்யுங்க, அல்லாஹ் உங்களை பரக்கத்தா வைப்பான். அல்ஹம்துலில்லாஹ், இது போதாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப அவங்க ஏங்குறாங்க பாரு. உங்க துவாவை உங்க வாழ்த்தெல்லாம் என்ன செய்வாங்க? ஏங்குவாங்க. அப்படிலாம் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். அந்த மக்களை விடவே கூடாது. அவங்களதான் நம்ம கைப்பற்றி வச்சு, அவங்க வந்து துவாவுக்கு ஏங்குவாங்க. நீங்க சொல்லித்தரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஏங்குவாங்க. உங்கள்கிட்ட சொல்லி ஞாபகம் இருக்கு, ஒரு ஊர்ல வந்து ஒரு தஸ்பீஹை பத்தி சொன்ன, அந்த வீட்டுக்கு போகக்கூடிய சூழல் வந்துச்சு. வீட்டுல என்ன பண்ணிட்டாங்க? என்ன தஸ்பீஹு? அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷை. அந்த மாதிரி மக்கள்லாம் அல்லாஹ் ரொம்ப நேசிப்பான். அந்த மக்கள் நமக்கு அல்லாஹால அந்த மாதிரி மக்கள் அல்லாஹால கொடுத்தான் என்று சொன்னா அவங்கள்ட்ட வந்து மார்க்கத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு கடமையாயிரும்.
புறக்கணிக்கும் போது அலட்சியப்படுத்துவாங்க. அந்த மக்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். இந்த மாதிரி மக்கள் நம்ம தான் அவங்களுக்கு மார்க்கம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கிட்டே. எதுக்கு இந்த பேச்செல்லாம் வந்துச்சு? அப்ப எப்போது ஒரு மனிதன் கலிமா சொல்லி முக்மீனாகி விட்டானோ அப்பத்திலிருந்து அவர் மேல் என்ன கடமை ஆயிருச்சு? அல்லாஹ்வை நினைவு கூறணும், அல்லாஹ்வை சார்ந்தே வாழணும். அப்ப ஆலிம்கள், ஓதக்கூடிய பிள்ளைங்களாக நீங்க உங்க மேல என்ன கடமை? நம்மளும் அல்லாஹ்வை நினைவு கூறணும், அல்லாஹ்வை சார்ந்தே வாழணும் சொல்லணும். அப்படி சொல்லும் போது இந்த மாதிரி சில அப்பாவி மக்கள் அல்லாஹ் தஆலா கொடுப்பாங்க, விட்டுறக்கூடாது. அவங்க மன வடுகளுக்கு மருந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் நினைவு கூறுங்க, தஸ்பீஹ் செய்யுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. அவங்க அல்லாஹ் பக்கம் முன்னேறிட்டே இருப்பாங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையெல்லாம் கேட்ச் பண்ணி அவங்க ஓடி போயிட்டே இருப்பாங்க. அந்த நன்மையும் அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்துரும். அப்படிலாம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அப்ப என்ன இன்னைக்கு கத்துக்கிட்டோம்? அப்ப என்ன செய்யணும்? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. இது செய்யணும். சுப்ஹானல்லாஹி. இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இதை பத்தி பேச. வெளிப்படையான கருத்துக்களை, ரொம்ப டீப்பான கருத்துகள் இல்லை. எப்படி எவ்வளவோ இருக்கு. உங்களுக்கு இது வரைக்கும் இப்படி சொல்லி இருக்கமா? வேற போங்கல தானே சொன்னோம். இன்னைக்கு ஏன் சொல்றோம்? நீங்க பக்குவமா ஆகக்கூடிய அந்தஸ்துக்கு வந்துட்டீங்க. அந்த மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்கூடியதை அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும். எங்க இருந்து கேட்க? இப்ப இந்த அழகா நீங்க பள்ளிவாசல் போனீங்க, அழகா தொழுதீங்க, ஒரு ரிப்போர்ட் வந்துச்சா? இப்படி மாத்திக்கிட்டே வரும். நான் கண்காணிக்கல, நீங்களா மாறுறீங்களா இல்லையா? 2 பேர் ரிப்போர்ட்டே சொல்ல இல்லையே, இந்த 2 சின்ன பிள்ளைங்க, அது பிரச்சனை இல்லை, சொன்னா மாத்திப்பீங்கல்ல. யாரு மேல வந்துச்சு? 2 பேரும் மேலையா? பெரும்பாலும் வரல அந்த ஒரு 2 பிள்ளைங்க, அது மாத்திப்பீங்கல்ல. சின்ன சின்ன விஷயம், பரா பார்த்துட்டே இருக்கிறது, சோம்பல்தனமா இருக்கிறது, அதை மாத்திக்கும். அந்த மாதிரி மாத்திப்போமா இன்ஷா அல்லாஹ் தஆலா. இதுலதான் நம்ம அப்டேட் ஆகும். தொழுகையில மாறிட்டாலே எல்லாம் மாறி. ஸ்கூலுக்கு போய் கரெக்டா லுக தொழுதுறீங்கல்ல, இப்ப நான் கண்காணிக்காவ செய்யறேன், நீங்க தான் லுகர் தொழுதுட்டா அப்படின்னு உற்சாகமா சொல்றீங்க. உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதாங்க தொழுகிறது? அல்லது இடையூறு பண்றாங்களா யாராவது? நீங்க யாருக்கும் இடையூறு பண்ற மாதிரி தொழுவுறீங்களா? அது உங்களுக்கும் யாருக்குமான ரகசியமா போச்சு. ஆனா யோசிக்கணும், நம்ம ஸ்கூல்ல நம்மள மாதிரி எத்தனை இஸ்லாமிய மக்கள் வராங்க, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? தொழுக மாட்டாங்க, வருத்தமும் போட. அப்பதான் நம்முடைய தொழுகை இன்னும் மெருகேறும். புரியுதா? இல்லாட்டி தொழுகையே தொழுதற்கு அடி உண்டு. எப்படி தொழுத நன்மை தானே கேள்வி போட்டிருக்கோம், தொழுகைக்கு அடி உண்டு. அது என்ன தொழுகை? பிறர் பார்ப்பதற்காக தொழுகை. எல்லாத்துக்கும் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அராய்தல்லதி யதுஉல் யதீம் வலா யஹுது அலா துஆமில் ஃபவைலுல் லில். தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும், தொழுகையாளிகளுக்கு பரக்கத் உண்டாகட்டும் நம்ம சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபவைலுல் லில் முஸல்லீன். தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும். ஏன்? அடுத்த ஆயத்து, புறப்போக்கா தொழுகிறான்,
அல்லாஹ் எப்படி அதுக்கு என்ன குறை சொல்றான்? ரெண்டு குறை. தொழுகைகளுக்கு நாசம் உண்டாகும். ஏன் ரெண்டு குறையை செய்யற? ஒரு குறை என்ன? பொடுபோக்கா தொழுவுற. அதான் உண்மை கோவப்படும் சில விஷயங்கள். பொடுபோக்கா தொழுதுக்கிறது, ஒழுங்கா ஒழு செய்யாம தொழுவுறது, ஒழுங்கா ருக்கு சுஜூத கவனிக்காம தொழுவுறது, அலட்சியமா தொழுவுறது, கவட்டை எரிச்சிட்டு தொழுவுறது. புரியுது? அதான் கோவப்பட்டது. இப்ப அப்படிலாம் இல்ல, ஒன்றரை காலில் தொழுவுறது, இதுவெல்லாம் அலட்சியம் தானே. இது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துறதா? அல்லாஹ்வை கண்ணிய குறைச்சல் செய்யறதா கண்ணியப்படுத்துறதா? அதெல்லாம் அல்லாஹ் நன்மையா தருவான். இதுக்கு தஸ்பீஹ் வேற, அது வாய்ப்பாடு. ஆனா இது யூனிஃபார்ம். தொழுகை என்பது என்னது? அது யூனிஃபார்ம். யூனிஃபார்ம்ல கரெக்டா இருக்கணும்ல. அதுல அலட்சியம் செய்யும் போது உனக்கு நாசம் தானே உண்டாகும். இது ஒரு குறை. அடுத்த குறை என்னது? அடுத்த ஆயத்து என்னது? கரெக்டா சொல்லுங்க. ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும், பிறர் பார்ப்பதற்காக வேண்டி தொழுவார்கள். நம்மளை நல்லவன் சொல்லணும், நம்மளை அவுளியான்னு சொல்லணும், இதுக்காக வேண்டி தொழுவோம். இது இந்த ரெண்டு குறையை செய்யக்கூடிய அந்த தொழுகையாளிகளுக்கு என்ன உண்டாகட்டும்? தொழுகையிலே ஓதக்கூடிய குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? இறக்கி விட்டான். அப்ப அந்த மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது? நான் அடிமை ரப்பே எனக்கு உதவி செய், என்னால முடிந்தவரை நான் உனக்கு கட்டுப்பட்டு தொழுகிற ரப்பே, சோமல்தனமா இருக்கு, எனக்கு சோமல்தனமா இருக்கு ரப்பே, இப்படி சொல்லணும். இதெல்லாம் தண்டிக்க மாட்டான், மாத்தி கொடுப்பான். எனக்கு டயர்டா இருக்கு ரப்பே, நிக்க முடியல, ரொம்ப நேரம் அதிகமா வசனங்களை ஓத முடியல, குர்ஆன் வசனம், இதான் முடியுது, பரவாயில்ல. அல்ல இந்த ஏழாமை என்ன செய்து கொள்வான்? ஏத்துப்பான். அந்த வருத்தப்படுறோம்ல, அதுக்காக எந்த விதமான சிந்தனையும் இல்லாம கட கட கடகடன் தொழுதா அது தப்பு. அப்ப நீங்க நம்ம அப்டேட் ஆகணும்னு சொன்னா எங்க இருந்து அந்த அப்டேட்டை உண்டாக்கணும்? முதல்ல வாய்ப்பாடு தஸ்பீஹை கொண்டு வரும். அதோட ரிசல்ட் அப்டேட் ஆயிட்டோம் என்பதற்கான ரிசல்ட் எதுல பார்த்தா தெரிஞ்சு போயிரும்? இந்த தொழுகை. நமக்கு கண்குளிர்ச்சியா இருக்கு அந்த உங்களை பார்க்கும்போது. அங்க அது இங்கே தொடரும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ரொம்ப துவா கேட்கணும். உங்களை துவாடி நான் வரவேற்கிறேன், உங்களை அதுலயும் உங்களை ஆர்வப்படுத்து. அதை பத்தி இன்னொருக்கு பேசும். இன்னைக்கு உங்க மனதில் பதிய வைத்த விஷயம் என்ன? யாரெல்லாம் எப்படி பதிய வச்சுப்பீங்க? சுபஹானல்லாஹி பிஹம்திஹி யாரு? அது யாருக்கெல்லாம் பதிய வச்சுக்கிறீங்க? சரி, இது வச்சுக்கோங்க. இப்ப நான் சுபஹானல்லாஹி பிஹம்திஹி சுபஹானல்லாஹ் அதையும் சேர்த்துக்கிறேன், சரிங்களா? அப்ப இது வச்சுக்கோங்க. இல்ல அது கொஞ்சம் லென்த்தா தெரியுது, சுபஹானல்லாஹி பிஹம்திஹி எனக்கு லேசா தெரியுது, அதே வச்சு. அது யார் சொல்றீங்க? ஆக ரெண்டையுமே கணக்கு வச்சு. அப்ப நீங்க உங்க வீட்டுல சொல்லி வாங்கி வச்சு. இப்ப இந்த டிப் நான் தரல, ஏன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்தோம், நீங்க அப்ப பக்குவப்படல. இப்ப நீங்க பக்குவப்படுற மாதிரி நம்ம புரியும். அப்ப யாரு ஃபர்ஸ்ட் இந்த விரல்ல மாற்றான் நான் பாக்குறேன். அந்த பச்சை புத்தகம் கொடுத்தமே அது யாரா ஓடிட்டு வரீங்களா? அது மிகப்பெரிய விஷயம். அது ரகசியமான துவாக்கள் அதுல இருக்கு. அந்த துவாவுக்கு பேரு என்னது? முஃமின்கா ஹதியார். ஹதியார்னா ஆயுதம் அர்த்தம். ஒரு முஃமினுடைய ஆயுதம். ஆயுதம் என்ன? ஆயுதம் வச்சு என்ன செய்யலாம்? பிறரை வீழ்த்தலாம், தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்படித்தானே? எதிரியை வீழ்த்தலாம், தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம். அந்த மாதிரி இந்த துவா புத்தகத்தை வச்சு ஷைத்தானுடைய ஷைத்தான் நப்சி என்ற எதிரியை வீழ்த்தி விடலாம். நம்மை அல்லாஹ்வுடைய பாதுகாப்புடன் பாதுகாப்பா இருக்கலாம். ஈமான பாதுகாத்துக்கணும், ஒழுக்கத்தை பாதுகாத்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் தஆலா
பேசப்பட்ட இந்த விஷயங்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. காலம் முழுவதும் வாழும் காலமெல்லாம் அவனுக்கு நன்றி செலுத்தியும் அவனை நினைவு கூர்ந்தும் ஒழுக்கமாக அதபாக கண்ணியமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் பரக்கத்தில் மக்ஃபிரத்தில் அவனுடைய கிருபையில் வாழ்வோமாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா முயற்சிகளையும் கபூல் செய்வானாக. உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் தஆலா எல்லா விதமான வளங்களையும் தருவானாக. கலிமா சொன்ன முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா திக்ருடைய வாழ்க்கையை தருவானாக. முடிச்சுக்கலாமா? வாஹிர் தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.